ஆர்பிஎஃப் அதாவது ரயில்வே போலீஸ். ரயில்வே போலீஸோட ரெக்ரூட்மெண்ட் 2026 இந்த வருஷம் லாஸ்ட்ல வெளியிட்டிருந்தாங்க. இத வந்து வேற ஒரு எஸ்எஸ்சி போர்டு டேக் ஓவர் பண்ண போறாங்கன்னு சொல்லி பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எஸ்எஸ்சி போர்டுல கான்ஸ்டபிள் ஒரு போர்டு எடுக்க போறாங்க. எஸ்ஐ ஒரு போர்டு எடுக்க போறாங்க. அந்த ஆர்பிஎஃப் அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டே 2 விதமா பிரிய போகுது. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். நீங்க ஆர்பிஎஃப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே போலீஸ். ஃபர்ஸ்ட் ரயில்வே போலீஸ வந்து ஆர்ஆர்பின்றது தான் செலக்ஷன் பண்ணாங்க. ஏதோ எழுத்து தேர்வாலும் சரி, உடல் தகுதி தேர்வு எந்த செலக்ஷன் நடந்தாலும் ஆர்ஆர்பி அண்டர்ல ஆர்பி ஒரு செக்ஷன்ல இருந்து தான் செலக்ஷன் பண்ணுவாங்க ரயில்வே போலீஸ்க்கு, ரயில்வே புரொடக்ஷன் ஃபோர்ஸ்க்கு. இப்போ வந்து 2026ல 2 விதமான பேச்சுகள் நடைபெற்றுச்சு. ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி டேக் ஓவர் பண்ண போது. எஸ்எஸ்சி டேக் ஓவர் பண்ணுச்சு அப்படின்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறும். ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாரி பல பல பேரு பல விதமான நியூஸ்கள் வந்துச்சு. இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி போர்டு எடுக்க போகுது அப்படின்னா, எஸ்எஸ்சி போர்டு கண்டிப்பா 2 விகிதமா எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டபிள், எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் அதாவது ஜெனரல் டியூட்டி. இதுக்கு வந்து ரயில்வே போலீஸோட கான்ஸ்டபிளோட வேக்கன்சி பூரா அவங்க ஓவர்டேக் பண்ணுவாங்க. அதாவது அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ வந்து எஸ்எஸ்சி சிபிஓ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்ஐ வேக்கன்சி பூரா அவங்க என்டர் பண்ணி அவங்க டேக்கிங் பண்ணிக்குவாங்க. இது எப்படி பிரிய போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப எஸ்எஸ்சி, சிபிஓ பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். எஸ்எஸ்சி, சிபிஓ அவங்களோட போர்டு என்ன போர்டு அப்படின்னா, எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து இந்தியாவுல இருக்க சிஏபிஎஃப்ல உள்ள பாராமிலிட்டரி ஃபோர்ஸ், இன்க்ளூடிங் டெல்லி போலீஸ். இந்த பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி இந்த மாரி சிஎஸ்எஃப் இந்த மாரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும், அப்புறம் டெல்லி போலீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லயும் உள்ள சப் இன்ஸ்பெக்டருக்கு தேர்வு பண்ணி குடுப்பாங்க ஆளு. எஸ்ஐக்கு தேர்வு பண்ணி குடுப்பாங்க. எஸ்எஸ்சி, சிபிஓ போர்டு. இப்போ வந்து இந்த ரயில்வே போலீஸையும் வந்து எஸ்எஸ்சி, சிபிஓ டேக் ஓவர் பண்ண போகுது. அதாவது எஸ்ஐயோட வேக்கன்சிய எஸ்எஸ்சி, சிபிஓ டேக் ஓவர் பண்ண போகுது. அப்படிங்கிற மாரி நியூஸ் வெளியாயிருக்கு. எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் டேக் ஓவர் பண்றது ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா எந்த இல்லீகலும் நடக்காது. தேர்வு கரெக்ட்டா நடக்கும். எல்லா மாநிலங்களுக்கும் கரெக்டான சதவீதம், கட் ஆஃப் மார்க்கு எல்லாம் கரெக்ட்டா போகும். அப்படின்னு என்னோட நம்பிக்கை. ஏன்னா ஒரு போர்டு இப்போ எதுக்கு ஃபர்ஸ்ட்டு நமக்கு முன்னாடிலாம் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப்ல தனித்தனியா வேக்கன்சி போட்டாங்க. ஓப்பன் ராலி போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டோம், ஆஃப்லைன் அப்ளிகேஷன் போட்டோம், எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஓவர்டேக் அடிச்சதுக்கப்புறம் மொத்த போர்டுக்கும் இவங்க எடுத்து ஆள் குடுக்குற மாரி பண்ணதுனால, டிடிஎல்ஸு, கட் ஆஃப் மார்க்ஸு இந்த மாரிலாம் பர்ஃபெக்ட்டா வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இன்க்ளூட் ஆச்சு டெல்லி போலீஸும் இதில சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன ஆகுது அப்டின்னா 2026ல 26 வேக்கன்சில 2026, 27 வேக்கன்சி வெளிய அவுட் ஆக போற நேரத்தில, ஆல்ரெடி இந்த பிரச்சனை ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு. இத வந்து ஓவர்டேக் பண்ணணும். எஸ்எஸ்சி போர்ட் டேக் ஓவர் பண்ணணும் ரயில்வே போலீஸ அப்படிங்கிற மாரி. அது என்ன இல்லீகல் நடந்திருக்கா, நடக்கிறதுக்கா, சேஃப்டிக்காகவான்னு தெரியல. இப்போ வந்து டேக் ஓவர் பண்றதும் நல்ல விஷயம் தான். எந்த இல்லீகல் நடக்காம பார்த்துக்கிறதுக்கு எல்லாருக்கும் சரிசமமா வேக்கன்சி போகணும், கட் ஆஃப் போகணும். எல்லாத்துக்கும் சரிசமமா நடந்துக்கணும். இப்போ எந்த பாகுபாடும் இல்லாம நடக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி போர்டு தள்ளிடுறது நல்ல விஷயம். இப்ப ரயில்வே போலீஸும் வந்து கான்ஸ்டபிளாங்களா, அவங்க வந்து எஸ்எஸ்ஜிடில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத அவங்க இன்க்ளூட் பண்ணிருவாங்க. எஸ்ஐ அதாவது ரயில்வே போலீஸ் எஸ்ஐய வந்து எஸ்எஸ்சி சிபிஓ டேக் ஓவர் பண்ண போறாங்க. கான்ஸ்டபிள வந்து எஸ்எஸ்ஜி டேக் ஓவர் பண்ண போறாங்க. அப்படிங்கிறது தான் நியூஸ் வெளியா இருக்கு. அதனால இத வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இத வந்து கன்ஃபார்ம் ஆகுறதுக்கான 90% சான்சஸ் இருக்கு. அதனால வேக்கன்சி, கட் ஆஃப் எல்லாம் சரிசமமா பிரிக்கப்படும். கரெக்ட்டா நடக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா எஸ்எஸ்சி போர்டு தலையிட்டாங்க அப்படின்னா, ஹைட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரயில்வே போலீஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஹைட் கம்மியாக்கி வைப்பாங்க. எஸ்எஸ்சி போர்டு வந்துச்சுன்னா, பேசிக்கே 170 வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்எஸ்சி தலையிட்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறுமான்னு கேட்டீங்க அப்படின்னா, சின்ன சின்ன திருத்தங்கள் வரலாம். இது கம்பல்சரி கிடையாது. சின்ன சின்ன திருத்தங்கள் வரலாம். இத பத்தி ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாவே இது கேஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேஸ் நடந்து 2027 வேக்கன்சிய டேக் ஓவர் கண்டிப்பா பண்ணிருவோம். அப்படிங்கிற மாரி நியூஸ் வெளியாயிருக்கு. இது ஒரு பக்கத்துல நல்லது தான். எந்த இல்லீகலையும் நடக்காம, எந்த இல்லீகலும் நடக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக இத எடுத்த பெரிய முயற்சி. இத வந்து நீங்க படிக்கிற ஆளுங்க எஸ்எஸ்சி, சிபிஓ ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரயில்வே போலீஸ்ன்னு ஸ்பெஷலா படிக்காம, எஸ்எஸ்சி, சிபிஓ ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா டெல்லி போலீஸோ, ரயில்வே போலீஸோ
இல்ல பேராமிலிட்டரி ஃபோர்ஸ்லயோ கண்டிப்பா வேக்கன்சி நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். 2026, 27ல நவம்பர், டிசம்பர் வாக்குல அந்த ஆர்பிஎஃப்போட வேக்கன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி இத பத்தி வீடியோ போட்டிருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்க. ஆர்மி, போலீஸ், எஸ்எஸ்ஜிடி இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.